எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு சார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எதுவும் தலைவர் பேசினாரா? இல்ல, எக்ஸிட் போல்கள் எப்பயுமே உங்களுக்கு உண்மையை தர்றதில்ல. இல்ல 4 நாட்கள் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா 4 நாட்கள் கழித்து என்ன மக்கள் என்ன வாக்களித்தார்களோ, என்ன மக்கள் நினைத்தார்களோ அது உண்மையை அன்னைக்கு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல, எல்லாத்தையுமே நம்ம ஒரே வரையாக மக்கள் என்ன வாக்களித்தார்களோ அதை பார்ப்போம். நம்ம எக்ஸிட் போல் இதை நம்பி இன்னொரு 4 நாள் இருக்கு. எதையுமே அசம்ஷன்லயோ இல்ல நம்ம ஒரு இதுலயோ எடுத்து பேச வேண்டாம். கண்டிப்பா 4 நாட்கள் உண்மை நிலைமை வரப்போது, அதை வைத்து பேசிக்கொள்ளலாம். இல்ல, யாருமே எடுக்கல. கண்டிப்பாக மக்கள் வாக்களித்தார்கள். அது ஆன் கிரவுண்ட் களத்துல என்ன மாதிரியான மக்கள் எவ்வளவு ஆதரவாக 80% மேல இருக்க மக்கள் முழு அளவில் எங்களோட தலைவருக்கு ஆதரவு வச்சு வாக்களிச்சார்கள். அதை கிரவுண்ட்ல பார்த்தோம். நேரடியாக பார்த்த பிறகு எந்த எக்ஸிட் போலும் எங்களுக்கு தேவையில்லை. ரிசல்ட் அன்னைக்கு பாத்துக்கலாம். வெற்றியடைஞ்ச வேட்பாளர்கள் நேராக பணியுறுவாங்க. இல்ல, அதெல்லாம் அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தனியாக போகும். இன்னைக்கு கவுண்டிங்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், கவுண்டிங் அன்னைக்கு எவ்வாறு கவனமாக செயல்பட வேண்டும் என்று எங்களோட தலைவர் பிறகு தலைவரோட இல்ல, அது அறிவிப்பு வரும். ஒவ்வொரு கட்டத்திலும் அதுக்கு அறிவிப்பு வரும். இன்னைக்கு 4ஆம் தேதி எப்படி இவங்க கவனமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்ல, அதுதான் இல்ல, அதுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா எங்களுக்கு முழு அளவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். நீங்க எல்லாரும் களத்துல எத்தனையோ தேர்தல் பார்த்திருப்பீங்க. நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இந்த களம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் ஆர்வமாக போய் பூத்துல வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டுல ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இந்த ஒரு தேர்தல். கண்டிப்பா இது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம். எல்லா அளவில் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். 85% காரணம் எஸ்ஆரா இல்ல டிவிகேவோட இம்பாக்டா இருக்கும். இல்ல, ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம தனியா பண்ணிக்கலாம். மக்கள் அனைவரும் எவ்வாறு வாக்களித்தார்கள் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா மக்கள் அனைவரும், எல்லா தரப்பு மக்களும், நீங்க திமுக வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள், அதிமுக வாக்காளரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். அது நீங்க தேர்தல் அன்னைக்கு பாத்துக்கலாம். நம்ம மற்ற ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போ அதை பார்த்து நம்ம கண்டிப்பா என்ன அன்னைக்கு நடந்திருக்கோ அதை தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா